அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. அண்ணா 2026 எலெக்ஷனில் வந்து உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணே? அது இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வந்து நிறையா, இப்போ எனக்கு வயசு வந்து 54 வயசு ஆகுது. இது வரைக்கும் நிறைய திராவிட கட்சிகள் ஓட்டு போட்டிருக்கோம், சமூக சாதி கட்சிகள் ஓட்டு போட்டிருக்கோம். அதனால் வந்து எந்த ஒரு பலனும் அனுபவிக்காதனால இந்த ட்ரிப் ஏதோ இந்த நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடலாம்னு முடிவில் இருக்கேன். அனைத்து கட்சிகளுக்கும் நீங்கள் ஓட்டு போட்டு இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன், என்ன காரணம் அனைத்து கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டு இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லுங்கள்? எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த கட்சி எல்லா கட்சியும் நம்ம எல்லா கட்சியும் ஓட்டு போட்டிருக்கேன். அந்த ஓட்டு போட்ட கட்சியில் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வரல. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து அந்த கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போகிறதுனால குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து ஒரு தலைமையில் ஒரு சின்னத்தை அறிவிச்சா சின்னத்தை வச்சு யாருனாலும் ஓட்டு போடுற சூழ்நிலைக்கு தமிழ் மக்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி ஆட்சியில் வந்து எங்கள் அப்பா ஆட்சியில்னு சொல்லுவாங்க, யார் கேண்டிடேட்டாக இருக்காங்க, யாருங்க நல்ல விஷயம் பார்த்து ஓட்டு போட்டால் அப்போ போட்டுருக்காங்க. ஆனால் அந்த இடைப்பட்ட காலங்கத்தில் திராவிட ஆட்சியில் உள்ள வந்த பின்னாடி எல்லாமே வந்து எப்படின்னா, தலைமையில் வந்து இவங்க இந்த தொகுதின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு மக்கள் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் இப்போ இந்த தடவை புதுசாக மாற்றம்னு சொல்லி மாற்றம் வந்து கூட இப்போ 2 கட்சிகளை மாற்றம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கட்சியும் மாற்றத்தில் நான் அந்த கொஞ்ச நாளாகவே வந்து முன்னாடி தமிழர் கட்சி மேலே ஒரு மாதிரி இருந்துச்சு, போடலான்னு போனதெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ட்ரிப் விஜய் வந்தானே மாற்றம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் விஜய் மாற்றம் வந்த பின்னாடி அந்த கட்சியில் வந்து எந்த அளவுக்கு மாற்றுங்கிறது வந்து இப்போ யாருக்கும் புரியலை, சஸ்பென்ஸாக இருக்குது. ஏன்னா தலைமைக்கே புரியலை. நம்ம வந்து என்ன கொள்கையில் எடுத்துகிட்டு வரோம், எந்தெந்த கொள்கை எடுத்துட்டோம்னு அவங்களுக்கே புரியாமல் பல கொள்கைகள் கூட தெரிஞ்சிருக்காங்க. இதில் எந்த கொள்கையை பிரித்து பார்த்து எடி செய்யணும் அவங்களுக்கே தெரியாமல் இருக்காங்க. அப்படின்ற சூழ்நிலை போது நம்ம அந்த பக்கம் போகிற அந்த பக்கம் மக்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்லி ஓட்டு போகலான்னு முடிவில் இருக்கேன். நான் இப்போ நாம் தமிழர் கட்சியோடைய கொள்கைன்னா உங்களுக்கு பிடிச்சது என்னென்ன? நாம் தமிழ் கட்சி எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னா, அவங்க எடுக்கிற தத்துவங்கள். ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க வந்து ஒரு மீட்டிங், ஒரு சின்ன கூட்டமாக இருக்கும்போது கூட எந்த திராவிட கட்சிகளையும் எந்த தேசிய கட்சிகளையும் கூட்டம் இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை கடைப்பிடிக்கனால எங்களுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக. இப்போ விஜய் அவர்கள் கூட நீங்கள் உங்கள் தொகுதியில் இருக்க வேட்பாளர் வந்து நான் என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அண்ணன் சீமான் வந்து நீ எனக்கு ஓட்டு போடுதோ இல்லையோ, ஆனால் உன் எண்ணத்துக்காக போடுன்னு ஒரு கொள்கையை ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அது வந்து உண்மையில் வரவேற்கத்தக்கது தான். கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன், அது வரவேற்கத்தக்கது. ஆனால் சீமான் விஜய் என்ன சொல்கிறாப்புல, எல்லா தொகுதியிலும் எங்கே நின்றா கூட என் முகத்தை பார்த்து ஓட்டு பண்ணுறான், முகத்தை போட்டு ஓட்டு நாசமாகி போச்சு. இவங்களாம் முகத்தை பார்த்து ஓட்டு போட்டுருந்தோம். ஏன்னா தலைமை வந்து எங்கேயுமே வந்து இந்த ஊரில் இந்த கேண்டிடேட் கரெக்டாக இருக்காங்களா, இவங்களுக்கு ஓட்டு பண்ண நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணலை. அந்த காலம் முடிஞ்சு போய் எப்போ வந்து மேலே தலைமை ஒன்று அறிவிச்சிருச்சு, டிஎம்கேவா இந்த சூழலுக்கு நில்லுண்டா உடனே அவங்களுக்கு ஓட்டு போடுறது யாருன்னு பார்க்குறதில்ல. ஏன்னா நான் ஆதி காலமாக சூழலுக்கு ஓட்டு போட்டேன், ரெட்டாளிக்கு ஓட்டு போட்டேன், இப்படி ஓட்டுனது அதே சிஸ்டத்தை திரும்ப விஜய் கொண்டு வராப்புல. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல, திரும்ப அதே தான் கொண்டு வராரு மறுபடியும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என் வயசுக்கு நான் ஒரு பொடியிலையும் சரி, அவர் வந்து தத்துவ தலைவர்களாக ஏற்றுக்கிட்டதும் சரி, இன்றைக்கி இந்த நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி இதே போன மாதம் இன்றைக்கி நடந்த அசம்பாவத்தில் நாங்கள்லாம் வந்து என் வயசுக்குலாம் இளவு வீட்டுக்கு நாங்கள் தான் போயிருக்கோம். இளவு வீட்டில் இருக்கிறவங்களை கூட்டு ஏழு வீட்டுக்கு வேணாம் சொல்கிற முயற்சி பண்ணுற ஒரே ஒரு ஆள் விஜய் தான். அப்படின்றப்ப நான் யோசிக்க வேண்டி வருதில்ல. ஏன்னா நம்ம வந்து யார் வேணாலும் வரட்டும், ரைட்டு, அது பிரச்சனை கிடையாது. யார் வேணாலும் வரட்டும்னு ஒரு தத்துவத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்யக்கூடாது. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், ஆனால் என்ன வேணாலும் செய்யக்கூடாது. அந்த உயர்வில் இருந்தவங்களுக்கு இழப்பீடு கொடுத்துருந்தாங்களா? இழப்பீடு ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா, இறந்த உடனே ஒரு அம்மாவை பேட்டி கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அன்றைக்கி நாங்கள் போயிருந்தேன். எதுக்கு போயிருந்தேன்னா, என்னோடய ரிலேஷனுக்கு ஒரு வேலையை அங்கே போயிருந்தேன். நாங்கள் துணி வியாபாரம் அங்கே போயிருந்தோம். அப்போ நாங்கள் கூட்டத்துக்குள்ளே போகலை. அதுக்கு 2 நாளைக்கு பின்னாடி நாங்கள் அங்கே பார்த்துருக்கேன். நண்பர்கிட்ட கேட்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க, இறக்கிறதுக்கு போது அவ்வளவு அழுகுறாங்க. பிள்ளை வச்சு யார் தருவா, பிள்ளை வச்சு யாரும் கற்றுனாங்க. ஆனால் பணம் வந்தோடனே எல்லாமே அவங்களுக்கு மாறிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் விஜய்க்கு போனால் கூட இன்னொரு பிள்ளையை கொடுக்க ரெடியாக இருக்கான். இந்த தமிழ் சமயத்தில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, இந்த அசிங்கம் நடந்ததே கிடையாது. நாங்கள் வந்து எத்தனையோ கட்சி மீட்டிங், நிலக்கோட்டில் எத்தனையோ கட்சி மீட்டிங் நடந்திருக்கு. மொதல் வந்து கொள்கை பரப்பு செயலராக ஜெயலலிதா வந்து அறிமுகமாகி நிலக்கோட்டில் பேசும்போது கூட ஒரு சின்ன அவசரமாக நடந்திருக்கு. ஆனால் அப்படி நடந்தது கூட இந்த மாதிரி நாங்கள் பார்க்கவே கிடையாது. இது வந்து முற்றிலும் என்ன சொல்கிறது, மனித உலகத்துக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு பேரை வந்து வச்சுக்கிட்டு, அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்து அவர் வைக்கல. விஜய் நம்ம குறை சொல்லக்கூடாது, ஏன்னா அவருக்கு தெரியாது. அவங்க கூட இருக்கவங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லி அந்த வாசகத்தில் வந்து எடுத்து மொதல் பேச ஆரம்பிச்சதே நம்ம சீமானே பேசிட்டு இருந்தாப்புல. ஆனால் அப்போ கூட பார்த்தேன், சரி இவர் வந்து அதே சொல்லணும், சரி 2 பேரும் சேர்ந்து கரெக்டாக பண்ணுவாங்களோ, ஏன்னா அவங்க 2 திராவிட கட்சியிலையும் 2 பேரும் சேர்ந்து முடிச்சுடுவாங்கன்னு சில பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு இப்போ வாய்ப்பு ரொம்ப கம்மி. சீமான் ஒரு ஆள் தான் அதை தத்துவம் எடுக்க முடியும். 2வது, சில இப்போ இன்றைக்கி செய்தி கூடலாம் சொல்லுது, 3 முனை போட்டி, 4 முனை போட்டி, 6 எத்தனை முனை போட்டி வந்தாலும் சரி தத்துவம் தான் ஜெயிக்கும். அதில் வந்து கரெக்டாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பொதுமக்களாக நாங்கள் நம்புகிறோம். இப்போ விஜய் அவங்க வந்து இந்த நிகழ்வு நடந்து 30 நாளாகி எந்தவித அரசியல் முன்னெடுப்பும் எடுக்கலை. அதாவது அரசியல் முடக்கத்தில் இருக்காது.
இதை பத்தி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க? அதாவது இறந்து 30 நாளாகி அரசியல் மீட்புன்னு சொல்றீங்க. அவர் இது வரைக்கும் அரசியலே எடுக்கலையே. இறந்த பின்னாடி அரசியல் மீட்பு நீங்க சொல்றீங்க. உங்களை மாதிரி ஊடகவியலாளர் வந்து இதை சொல்லணும். நீங்க என்கிட்ட கேட்குற கேள்வியிலே தவறு இருக்கு. ஏன்னா இது 40 இறந்த பின்னாடி அரசியல் மீட்புன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி என்ன அரசியல் மீட்பு நீங்க சொல்லுங்க. இல்லை உங்க மனசாட்சிக்கு விடுறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு கட்சி சார்பாக பேசுறது ஒரு விஷயமே கிடையாது. பொதுமக்களுக்கு வந்து ஒருத்தர் புதுசாக உள்ள வரும்போது மாற்றம்னு வரும்போது என்ன மாற்றம் கண்டுபிடிச்சோம்? எதுவுமே இல்லைங்களே. பார்த்து படிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் பார்த்து மக்களுக்கு என்னவே அதை படித்தா தப்பு இல்லை. பார்த்து படிக்காத யாருமே கிடையாது. கொஞ்சம் அறிவு வரைக்கும் பார்க்காம சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து அனுபவப்பட்டு பேசிக்கிருக்கோம். இதை போல எழுதி வச்சு பேச முடியும்? எனக்கு வந்து 53 வயசு 54 வயசு ஆகுது. இந்த காலத்தில் எத்தனை அரசியல் நான் பார்த்துருக்கேன், எத்தனை எழுதி வச்சு படித்தவங்களையும் பார்த்துருக்கேன். அந்த எழுதி வச்சு படித்தது கூட எதை சொன்னால் மக்களுக்கு போகணும்னு எழுதி வச்சு படிப்பாங்க. இது எங்கே போகணும்னே தெரியாமல் படிச்சுருக்கவங்க என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கேள்விக்கு நான் அதை விட்டுறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் பேசுகிறேன். நான் 41 பேர் இறந்த பின்னாடி என்ன அரசியல் இருக்காங்க, அதுக்கு முன்னுக்கு அவர் என்ன அரசியல் எடுத்தா சொல்லுங்க. அண்ணா இப்போ விஜய் கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? இதனால நாம் தமிழர் கட்சியோடைய அந்த இளைஞர்கள் வாக்கு வந்து அடி வாங்குமாண்ணா? நாம் தமிழர் கட்சியில் இளைஞர் மட்டும் இருக்காங்க. யார் சொன்னது? இருக்கிற ஒவ்வொரு இளைஞருமே வந்து புரிதலோட போட்டிருக்கேன் ஓட்டு. புரிதலோட ஓட்டு போட்டது. ரசிகர் மேலே ஓட்டு போடல. சீமான் வந்து பல பட கட்சி நடிச்சு ரசிகர்களை கூப்பிட்டு ஓட்டு வாங்கலை. இப்பயும் சொல்கிறேன், கூடத்தான் செய்யும். ஏன்னா இவன் நடத்துகிற மாநாடுகள் இப்போ வரைக்கும் விஜய் வந்து எங்கனையாவது உட்காந்து ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட பூரா மீடியா போட்டுறீங்க. ஆனால் சீமான் வந்து எந்தெந்த இடத்துல மீட்டிங் போட்டுருக்காங்க, எந்தெந்த இடத்துல மீட்டிங் போட்டிருக்காங்க, மரங்களின் மாநாடு, அடுத்து தண்ணீர் மாநாடு, அடுத்து கடலமா மாநாடு எல்லாம் நடத்த போகிறாங்க. இதை நீங்கள் ஊடகங்கள் வந்து எங்களை மாநாடு ஊடகங்களை பார்க்க முடியலையே. ஆனால் விஜய் வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஏதாவது சொன்னார உடனே எல்லா பக்கம் போட்டுறீங்களே. அது உங்கள் மேலேயே நாங்கள் டவுட் பண்ண வேண்டியிருக்கேன். ஏன்னா ஒரு வேளை மீடியா வந்து இப்படி மறைச்சிட்டே போயிருமா அப்படின்னு டவுட் பண்ண வேண்டியிருக்குல்ல. அப்படி மற்ற இப்போ ரஜினி வரும்போது கூட நான் சொன்னீங்க, வீட்டு விட்டு கிளம்பிட்டார், ரஜினி வந்தார், எல்லாம் பண்ணிட்டாரு, நிறையா சொன்னீங்க. எல்லாம் இங்கே வேடிக்கை தான் பார்த்தா அவர் வரல. சரி பரவாயில்ல, அவர் பெருந்தன்மா நல்லது, அவர் நான் நிம்மதியாக இருக்கார். அந்த நிம்மதியாக நீங்கள் தம்பிக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுங்கள். தம்பி விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுங்கள். அவர் இதான் சொல்லுவாங்களே, இது கொஞ்சம் கடிக்கிற குளம் கிடையாது, சின்ன சின்ன மீன் கிடையாது, முதலைகள் வாழ்கிற இடம் அப்படி ஏற்கனவே அண்ணன் ஒரு அறிவுரை சொன்னாங்க. எனக்கு வந்து பொதுமக்களாக நான் எங்கள் இதை பொறுத்தவரை இப்போ நிலவட்டே எப்படி தெரிஞ்சுங்க. இங்கே உள்ள பிரச்சனை என்னான்னு இது வரைக்கும் இங்கே இருந்த எம்எல்ஏகளுக்கே தெரியாது. இப்போ எல்லாம் வைகை ஆத்திரம் தண்ணி பயனாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து கால்வாயை வெட்டி ஒவ்வொரு குளத்தும் தண்ணி நிரப்பலாம். ஊரில் மழை இல்லை. இந்த ஊர் பக்கம் மழை ரொம்ப கம்மி. போன ட்ரிப்பாக அந்த பக்கம் குறைஞ்சிருக்கு. ஆனால் வைகை ஆத்திரம் தண்ணி நிறையா போயிட்டுருக்கு. அந்த வைகை ஆற்று வழியாக வெட்டி எல்லா ஊருக்கும் காமராஜர் காலத்தில் எல்லா குளத்துக்குமே போகிறதுக்கு வழித்தடம் இருக்குது. அந்த வழித்தடத்தை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு செய்யக்கூடிய அரசியல்வாதி நம்ம இருந்தாங்க. இப்போ இதுவரை எனக்கு வரந்தது, எனக்கு 53 வயசு ஆகுது. இத்தனை வரைக்கும் அந்த எம்எல்ஏ யாருமே அதை யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. எங்கள் தொகுதி சட்டமன்றத்தில் எம்எல்ஏ வந்து கேள்வி பூஜை நேரத்தில் கூட சில கம்மியான வார்த்தையும் பேசியிருக்காங்க. இது எங்கள் புரிதல் எங்களுக்கு இருக்கிறதுனால தான் மாற்றம்னு வரும்போது கரெக்டான மாற்றத்தை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இப்போ சீமான் அவர்கள் வந்து விஜய் மீது அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறாங்க. ஆமாம், இது வந்து சரியானதானே? அதாவது என்ன செய்யறது, விஷயங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு இப்படி வந்தால் இப்படி ஆயிரும்ப்பா, கொஞ்சம் பார்த்து வாங்கன்னு சொல்கிறேன். இது வந்து விமர்சனமாக கிடையாது, அக்கறை. தம்பி கரெக்டாக வாங்க, இல்லைன்னா ரொம்ப சிரமம். அதை வந்து ஊடகங்களில் வந்து இந்த மாதிரி விஜய் வந்து இது பண்ணுறது அதை அப்படி சொல்லலை. இளைஞர்கள் திரும்ப அரசியல் வரும்போது நான் மட்டும் போராடுறேன், திராவிட கட்சியில் ஏற்று நான் மட்டும் போராடுறேன், நீங்கள் வந்தால் நல்லா இருக்குன்னு ஏற்றுக்கிறாரு. ஆனால் ஏற்றுக்கணும் என்ன சொல்கிறாரு, தம்பி பார்த்துவா, இப்படி வந்தால் தப்பு, இப்படி கரெக்டாக போன்னு சொல்கிறது உங்களுக்கு விமர்சனமாக தெரியுது. அதுக்கு அப்பா அண்ணன் அவர் பொறுப்பாக முடியாதுல்ல. பொறுப்பாகவே எடுத்துக்கிட்டாலும் அவர் சொல்கிறது நல்லது தானே. விமர்சனமே வச்சாலுமே ஆனால் அவர் சொல்கிறது நல்லதான். தம்பி இந்த மாதிரி வரும்போது நீங்கள் பார்த்துவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, இது வந்து சாதாரணம் இல்லை, எப்படியாலும் தூக்கி சாப்பிட்ற அரசியல் சாதாரணம் கிடையாது.